அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு கொல்ல படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மெயின் கேரக்டரான ஆனி அண்ட் ஷில்பா அப்படின்ற ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க. ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும் அப்படின்றது இவங்களோட கனவு. அந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பியூட்டி பார்லர் வாங்குறாங்க. அங்க இருக்கிற மேஸ்திரி இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, மேல தண்ணி ஒழுகிட்டே இருக்குமா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்க, அது இவங்களும் பியூட்டி பார்லர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடைக்கு போய் அங்க இருக்கிறவங்க கூட பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அண்ட் சாப்பாடு முத கொண்டு எல்லாமே அங்கதான் சாப்பிடவும் செய்யறாங்க. கற்பனா சில நாட்கள் இந்த பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ள வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது நிறைய வேஸ்டேஜான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பாசில் அப்படின்ற ஒரு நபர் வந்து வண்டியில தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற எல்லாருமே இவங்களை பயங்கரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏரியாலே முதல் பியூட்டி பார்லர் இதுதான், அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப நல்ல பொண்ணுங்களா இருக்காங்களே அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி அவங்களோட வீட்டுல காமிக்கிறாங்க. இவங்க இந்த எல்லா விஷயங்களையும் பண்றது எதுக்காக அப்படின்னா, அந்த பில்டிங் மேல, அதாவது இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு மேல ஒரு பேங்க் இருக்கும், அந்த பேங்கை கொள்ளையடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கு உண்டான வேலைகள் வீட்டுல பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சு நமக்கு இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்றாங்க. கட் பண்ணா பாசில் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருந்தா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ரெண்டு பேரும் தனிமையில பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இவ பின்னாடி சுத்தாதேன்னு, இப்ப நீ அடி வாங்கியே சாக போற அப்படின்ற மாதிரி தோர்த்துக்கிட்டோட இன்னொரு சைடு கட் பண்ணி அந்த பில்டிங் மேல இருக்க பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்குக்கு போய் ஒரு லாக்கர் வாங்கி இந்த ரெண்டு பேரும் அவங்களோட திங்ஸ் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. அது மூலமா அங்க என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரியும் பாத்துக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பியூட்டி பார்லர் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்கு, அது முடிச்சிட்டோம் அப்படின்னா நாங்க பியூட்டி பார்லரை திறந்துருவோம் அப்படின்னு மாதிரி வெளியில இருக்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போற மனுஷன் இருக்கா இல்லையா, அவர் காலையில கிளம்பி வேஸ்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா இவர் காதலிச்ச பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போன வாட்டி நீ தப்பிச்சிட்ட, இந்த வாட்டி மாட்டிய திருவிடா அப்படின்னு மாதிரி தோர்த்திக்கிட்டே இருக்கு. இவர் அங்கிருந்து தெரிச்சு ஓடி போயிட்டார். இதனால அன்னைக்கு ஈவினிங் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போக ஆள் வரல. அது ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அவர் அந்த மாதிரி அடி வாங்கிட்டாருன்ற விஷயம் தெரிய வருது. உடனே அவர் போய் பார்த்து உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு மாதிரி விசாரிச்சுட்டு, வேற ஒண்ணும் இல்ல நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நமக்கு தெரிய வருது இந்த நம்பரும் இவங்க கூட சேர்ந்துகிட்டு அந்த பேங்க் ராபரியில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம். அந்த இந்த மூணு பேரும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் போகிற மாதிரி காமிச்சு அந்த பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்கான சமயமா வருது. இந்த பியூட்டி பார்லர் ஓபன் பண்றோம், நீங்க எல்லாரும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் எல்லாத்தையும் கொடுக்க அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். நல்ல குழந்தைகளா இருக்காங்க, அதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு இன்விடேஷன் எல்லாம் கொடுக்குறாங்களே, கண்டிப்பா நம்ம போனோம்பா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பியூட்டி பார்லர் திறக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சண்டேவை காமிக்கிறாங்க. உள்ள இவங்க வேலை செய்யறதால நிறைய சத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா, அதனால இதை பயன்படுத்தணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு பேங்க்கும் இன்னைக்கு லீவ் இல்லையா, கரெக்டா ஒரு பிளான போடுறாங்க. அண்ட் இந்த பிளானுக்கு பாத்தீங்கன்னா நாலாவது நபரா ஒருத்தர் உள்ள வர்றார். அவர் பேர் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் அப்படின்றது தான். இவங்க உள்ள லாக்கர் ஓபன் பண்ணி அது எத்தனை அடியில இருக்கு அப்படின்னு மாதிரி பேங்க்குள்ள போய் மெஷர்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதுபடி கரெக்டா மார்க் போட்டு கரெக்டா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வெளியில சத்தம் கேட்க கூடாது அப்படின்றதுக்காக சர்ச்சில் மணி அடிக்கும், அந்த சமயம் பார்த்து பாம் எல்லாத்தையும் வச்சு அந்த செவுத்தை உடைச்சிடுறாங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் உதவியோட கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போட்டு அந்த லாக்கர் ரூமுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. நமக்கு சரியா ஒரு 4 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லாக்கர் எல்லாத்தையும் உடைச்சு சென்சார் கிட்ட மாட்டாம பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து கரெக்டா இவங்களை யாரோ கூப்பிடுறாங்க. உள்ள ஆள் இல்லையா, ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, யாராவது வாங்கல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், நானி மட்டும் உள்ள வராங்க. என்னங்க ஆச்சுன்னு கேட்க, என்னோட பொண்ணுக்கு அவசரமா என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம், அதுக்கு நீங்க வந்து மேக்கப் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், அதனாலதான் சொல்லிட்டு போக வந்தேன்னு சொல்ல, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பாசிலோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான். இதனால ஆனி எதுவும் சொல்லாம அவங்களை அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் வேலையை போய் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாட்டுக்கு போகணும், ஏன்னா சந்தேகம் வந்துடும் அப்படின்றதுக்காக ஆனியும் ஷில்பாவும் மட்டும் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து அந்த டீ கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அந்த சமயம்னு பார்த்து பேங்க் மேனேஜர் உள்ள போறத கவனிக்கிறாங்க. சண்டேல இவருக்கு என்ன வேலை, நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்து ஸ்டீஃபன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்ல அவர் அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் உள்ள வந்த மேனேஜரும் தான் பெண்ணைக்கு வச்சிருந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாக்கர் ரூமை திறக்காம, ஏன்னா அதுக்கான அவசியம் இல்லை இல்லையா, திறக்காம கிளம்பிட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா இவங்க மற்ற வேலைகள் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க 70 பாக்ஸ் கிட்ட இருக்கும், அந்த 70 பாக்ஸ்ல இருக்க நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் எடுத்துட்டு போற வண்டி இருக்கு இல்லையா, பாசிலோட வண்டி, அதுல கொண்டு போயிட்டுறாங்க. அண்ட் யாருக்கும் தெரியாம ஸ்டீஃபனே
பொண்ணையும் வண்டிக்குள்ளே வச்சுட்டு கொண்டு போயிட்டுறாங்க. அண்ட் வீட்டுக்கு போய் அவங்க எடுத்துட்டு வந்த எல்லா நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு இடத்துல பதுக்கி வச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வர போலீஸ் அங்க வேகமா வராங்க. இந்த இன்ஃபர்மேஷனை யார் கொடுத்தான்னு கேட்க அந்த பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க இல்லையா, அந்த 2 பேர் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் கொள்ளையை அடிச்சது. ஆனா இங்க எங்களோட கடைக்குள்ள வந்து கொள்ளையை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. காலையில வந்து பார்த்தோம், கதவு எல்லாமே திறந்தது. டவுட் பட்டு பக்கத்துல இருக்க டீ கடைக்காரங்களை கூப்பிட்டோம். அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நிலைமையில இருந்தது அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல மேனேஜர் கேட்டு பாக்குறாங்க, நீங்க எதுக்கு சண்டே இங்க வந்தீங்க, நீங்க வரும்போது ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்க அவரு பெண்டிங்கா இருந்த ஒர்க்கை பண்ணணும்னு வந்தேன், நான் வந்து பாக்குறவங்களும் இங்க எல்லாமே கரெக்டா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்துல இருக்க டீ கடைக்காரர் முத கொண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் விசாரிச்சு பாக்குறாங்க. நாங்க இங்க செக் பண்றவங்களும் எல்லாமே நார்மலா தான் இருந்தது, சந்தேகத்தை கொடுக்குற மாதிரி இங்க எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆனி ஷில்பா இவங்க 2 பேரும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அண்ட் ஈவினிங்ல எங்க போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க 4 மணி வரலையும் இங்கதான் இருந்தோம், மதியானம் சாப்பிட போனோம், அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு 4 மணிக்கு கடையை பூட்டிட்டு போனோம், அண்ட் கொஞ்ச நேரம் ரிஃப்ரெஷ் ஆகி ஒரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்தாங்க, அவங்களுக்கு மேக்கப் போட போனோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளியர் கட்டா பிளான போட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஃபரூக் அப்படின்ற இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நீங்க எல்லாத்துக்கும் கரெக்டான டைமிங்கோட சொல்றீங்க, அண்ட் விசாரிச்சு பாக்குறப்போ எல்லாமே சரியா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க முத கொண்டு. அப்படி இருக்கும்போது இந்த திருட்டு எப்ப நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்க அங்க இருக்கிற ஆனியும் பாத்தீங்கன்னா நைட்டு நடந்திருக்கலாம் இல்ல சார்னு சொல்ல இவர் அந்த கோடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ண இங்க இருந்து காணாம போன ஸ்டீஃபன் இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா பேக் நிறைய அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும், அந்த ஐலாண்டுக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு வீடு ஒண்ணு வச்சிருப்பாரு, அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சு வைக்க இதை பாத்தீங்கன்னா இவரோட மச்சா கவனிச்சிடுறாரு. வீட்டுக்குள்ள என்னமோ வச்சிருக்காருன்னு அந்த வீட்டை எட்டி பார்க்க ஸ்டீஃபன் வந்து பிடிச்சிடுறாரு. என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, வா 2 பேரும் சரக்கடிக்க போகலாம் அப்படின்னு மாதிரி கூட்டு போயிட்டுறாரு. அது அப்படியே கட் பண்ணி ஆனி ஷில்பா 2 பேரையும் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா பொதுமக்களும் பாவங்க அவங்க பார்லரை தொடக்கணும்னு வந்தாங்க, அதுக்குள்ள இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க இன்ஸ்பெக்டரோட சீனியர் ஆபீசர் அங்க வந்து பாக்குறாரு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கான்னு கேட்க ஒண்ணுமே கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. உடனடியா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க, இந்த விஷயத்த சீக்கிரமா முடிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப கட் பண்ணி அந்த ஸ்டீஃபனை காமிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இவரோட மச்சான் கூட சேர்ந்து சரக்கு சாப்பிட்டு நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் எனக்கு வரப்போகுது, அதுல உங்க எல்லாருக்கும் ஷேர் தர அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காரு. இன்னொரு சைட் கட் பண்ணி ஷில்பா இருக்காங்க இல்லையா, நம்ம திருண்ட எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துருக்கோம், அவர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு, அவர் ஒழுங்கா பண்ண வரான்னு கேட்க என் அப்பா கூட இருந்தவர் தான் அவரு, கண்டிப்பா அவர் ஏமாத்த மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு இருக்க ஸ்டீஃபனை காமிக்கிறாங்க. வீட்டுல எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது எங்கேயோ நடந்து போய்கிட்டே இருக்காரு. அண்ட் இன்னொரு சைட் கட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் குழுவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணுங்க, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் மாட்டோம் அப்படின்னு மாதிரி வலை வீசி தேடிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அப்படி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பார்சலோட வண்டி நிறைய வாட்டி அங்க கிராஸ் ஆகி போய்கிட்டு கவனிக்கிறாங்க. இதனால அந்த நபர்கிட்டே போய் விசாரிக்கும் போது அந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த கூட்ஸ் எல்லாத்தையும் நான் தான் எடுத்துட்டு போய் கொட்டுவேன், அதனால தான் சார் போனேன், மத்தபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு மாதிரி மழுப்பி பேசிட்டு கிளம்ப அது இவங்க மறுபடியும் வீடியோஸ் எல்லாத்தையும் பிளே பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாசில் லவ் மேட்டால அவன் அடிச்சு துரத்தி இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த பாக்குறாங்க. இவன் எதனால ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கடை இருக்கும், அந்த கடையில ஒரு நபர் எட்டி பாக்குற விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த நபருக்கு ஜூம் போங்கன்னு சொல்ல அப்பதான் நமக்கு தெரிய வருது அங்க இருக்கிற நபர் ஸ்டீஃபன் அப்படின்றது. இவன் பிரபல திருடனாச்சே, 4 வருஷமா இதுல எதுவும் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தான், இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு மாதிரி அவனோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுக்க கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஸ்டீஃபனை காமிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிய போகுது, நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு மாதிரி அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க அங்க எல்லாம் வராங்க. உங்ககிட்ட விசாரிக்கணும், கொஞ்சம் ஸ்டேஷன் வரலையும் வர முடியுமான்னு கூட்டு போக இன்னொரு சைடு ஆனி ஷில்பா 2 பேரும் நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த பாசில் அங்க வேகமா வரான். போலீஸ் என்ன விசாரிச்சிருச்சு, என் மேல சந்தேகப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டீஃபனை நான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் விஷயத்த சொல்ல நமக்கு ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. அந்த சண்டை நடந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஸ்டீஃபனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாசில் பாக்குறாரு. 2 பேரும் பேசணும் அப்படின்ற முனைப்புல தான் வந்திருப்பாங்க. ஆனா அங்க சண்டை நடந்ததால எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா உன்னோட காதலால இப்ப எங்க வந்து நிக்கிறோம் பாத்தியா, மாட்டினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. இவர் கடுப்பாய் என்னோட ஷேர் என்கிட்ட கொடுத்துருங்க, நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல கொஞ்ச நாள்ல உன்னோட ஷேர் வரும் அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா ஸ்டீஃபனை கூட்டு வந்தாங்க இல்லையா, அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டேவை சொல்லி அன்னைக்கு நீ எங்க பாருந்தேன்னு கேட்க நான் வெல்டிங் வேலை விஷயமா தென்காசி வெளியே போயிருந்தேன் அப்படியே ஆதாரத்தை காட்டுறாங்க. இதுதான் தென்காசியா, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு
சொல்ல முடியுமான்னு கேட்க அவர் வேர்த்து போய் நிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. நீங்க 2 பேரும் உடனடியா ஸ்டேஷன் வர முடியுமா அப்படின்ற கால் தான் அது. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு அங்க போய் பார்க்க ஒரு 4-5 திருடர்கள்ல ஒருத்தரா ஸ்டீஃபனை நிக்க வச்சுட்டு ஒரு ஆளா கூப்பிட்டு இதுல இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க டீ கடைக்காரர் தெரியலன்றார். அடுத்த வந்த நபரும் தெரியலன்றார். முதல்ல அடுத்ததா ஷில்பா வராங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தெரியல அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அடுத்ததா ஆனி வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஸ்டீஃபன் இருக்கிறதையும் பார்த்து தெரியல அப்படின்ற மாதிரி அங்க நின்றுகிட்டே இருக்கு. உள்ள இருக்க இன்ஸ்பெக்டரும் இவங்களோட ரியாக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயத்துல ஸ்டீஃபன் நெஞ்ச புடிச்சிட்டு அங்க இருக்க எல்லாருமே அவன் நடிக்கிறா சார்னு தொடாம விட்டுடுறாங்க. ஆனா அப்பதான் தெரிய வருது அவர் உண்மையாலே ஹார்ட் அட்டாக்ல துடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம். மயங்கி பொத்துன்னு விழுந்துட்டார். ஹாஸ்பிட்டல் கூட்டு போக இதை பார்த்த 2 ஹீரோயின் வாய் அழைச்சு போய் நிக்கிறாங்க. ஆனா அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. இந்த ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா முதல்ல இந்த வேலைக்கு வரேன்னே சொல்லியிருக்க மாட்டார். நீங்க போட்ட பிளான் எல்லாமே ஓகே தான், பக்கவா இருக்கு. ஆனா பேங்க கொள்ளையடிக்க போற அப்படின்றத கொஞ்சம் இருக்குது. அது பயங்கரமான ரிஸ்க்குமான்னு சொல்ல ஆனி இருக்காங்க இல்லையா, என்னோட அப்பா போட்ட பிளான் தான் இது. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். என்னோட அப்பா கிட்ட நீங்க வேலை செஞ்சீங்க அப்படி இருந்தால்தான் உங்ககிட்ட வந்து கேட்டோம். தயவு செஞ்சு இது பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எல்லாமே பக்கவா இருக்கு. இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வெல் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிதான் கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்போ இவர் இறந்தே போயிட்டார் இல்லையா, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு மாதிரி அன்னைக்கு நைட் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்காங்க. கட் பண்ணி ஸ்டீஃபனோட இறுதி சடங்குல காமிக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஒரு 500 ரூபாய் கொடுக்கா, எனக்கு அந்த ஐலாண்ட் வரையும் போற வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி ஸ்டீஃபனோட மச்சான் இருக்காரு இல்லையா, அவர் பணத்தை வாங்கிட்டு கிளம்புறாரு. அண்ட் போட்ல போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு இன்னொரு விஷயத்த காமிக்கிறாங்க. இவர் போற அதே போட்ல தான் பாத்தீங்கன்னா ஆனியும் வருவாங்க. ஏன்னா நகைகள் பணங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கும் தெரியும். அதனால அது எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. பயங்கரமான ஷாக், அங்க ஒண்ணுமே இல்ல. இதனால மண்டையை பிச்சுக்கிட்டு புலம்புறாங்க, அவர் எங்க தான் வச்சாரோ அப்படின்ற மாதிரி. அப்பதான் யாரோ உள்ள வர சத்தம் கேக்குது. இவங்களும் பயந்து போய் ஒழிய அந்த ஸ்டீஃபனோட மச்சான் இருக்கா இல்லையா, அவர் வந்து பாக்குறாரு. கதவு எல்லாமே திறந்து இருக்கு. உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது பேக காணோம். எங்க போயிருச்சு அப்படின்னு மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்க ஒரு பொண்ணு அங்க இருந்து ஓடுறத தூரத்துல இருந்து பாக்குறாரு. கண்டிப்பா அந்த பொண்ணு பேக தேடிதான் வந்திருக்கணும். அந்த பேக் எங்க போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. ஸ்டீஃபன் இறந்து போயிட்டாரு அப்படின்றதுனால நம்ம இதை முடிக்க முடியாது, அவரை சஸ்பெக்ட்ல இருந்து மெயின் அக்யூஸ்டா மாத்துங்க. ஆனா கண்டிப்பா இதை அவர் ஒருத்தரால மட்டும் பண்ணிருக்க முடியாது இல்லையா, அவர் கூட யார் உதவி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அதை விசாரிக்க ஆரம்பிக்க கட் பண்ணி ஆனி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும், அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிஸ்டர் கெட்டப்ல பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு, அதாவது ஸ்டீஃபனோட வீட்டுக்கு என்டர் ஆகுறாங்க. அங்கதான் அவரோட மச்சானும் இருப்பான். அவர்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஃபார்மலா பேச ஆரம்பிக்கிறார். அவர் எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு, அவர் போயிட்டாரு அப்படின்றது எங்களால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் எங்கேயாவது டிராவல் பண்ணாரா, அவர் உங்ககிட்ட சில விஷயங்களை ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃப் கிட்ட நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்க அவரோட மச்சா ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நீங்க இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க, நீங்க வந்த வேலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த கவனிச்சதும் ஹீரோயின் அங்கிறது யாருக்கும் தெரியாம குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு அவரோட மச்சான் ஸ்டீஃபனோட மச்சான் இருக்கா இல்லையா, அவரு போலீஸ் கிட்ட மாட்டினா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிக்க போலீஸ் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. சந்தேகப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல. அவரோட வைஃப் கிட்ட போய் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஒரு புருஷன் எடுத்துட்டு வந்தானேன்னு கேட்க அவர் எதுவுமே எடுத்துட்டு வரல. அதுதான் பிரச்சனை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. அவர் என்னதான் திருடனா இருந்தாலும் நல்ல மனுஷன் சொல்ல கட் பண்ணி ஹீரோயின் அந்த சைடு வேகமா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஸ்டீஃபனோட மச்சா கவனிக்கிறாரு. அங்க வந்த பொண்ணதான் இது இருக்கும், எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு போலீஸ் போனது இந்த விஷயத்த இவரோட அக்கா கிட்ட போய் ஷேர் பண்றாரு. ஆனா அவங்களும் நானும் நோட் பண்ணடா, அவ போலீஸ் வந்து அவனே காணாம போயிட்டா அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொஞ்சோண்டு பணம் கொடுக்க அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்புறாரு. எந்த ஊருக்குன்னா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அங்கதான். அங்க வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி விசாரிக்கணும் நிக்க இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. பயங்கர பதட்டமாய் பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அது என்ன இடம் அப்படின்னா ஸ்டீஃபனே இவங்க இந்த பிளான்குள்ள கூப்பிடும் போது அவர் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அப்போ ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, என் கடைசி காலத்துல என்னோட கல்லறையை கூட நான் ஒரு சர்ச்சில் வாங்கி வச்சுட்டேன், இதுக்கு மேல முடியாதுமா அப்படின்றதுதான். அந்த சர்ச்சில் ஏன் அவர் வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி அங்க போய் செக் பண்ணி இவருக்காக ஒரு கல்லறை வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஸ்டீஃபன் எல்லாத்தையும் இதை கொண்டு வந்து வச்சிருப்பார். அதுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இன்னொரு சைடு இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. அந்த போட்டோஸ், அதாவது அந்த சீன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன டவுட், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பார்லருக்குள்ள போய் ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்கும் இல்லையா, மேல ரூஃப் ஓட்ட அப்படின்றதுனால அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊத்திட்டு திருப்பி
பிபி எப்ப ரொம்புது அப்படின்றத செக் பண்ணுன்றதுக்காக அலாரம் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்க செக் பண்ணி பார்க்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டார். உடனே ஆனிக்கு போன் பண்ணி என்னோட அக்கா பொண்ணுக்கு முடி வெட்டணும், நாளைக்கு வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டு அதுக்கு சம்மதத்தை வாங்க கட் பண்ணி ஆனியை காமிக்கிறாங்க. கொண்டு வந்த கொஞ்சம் நகைகள் எல்லாத்தையும் எடுத்து இவங்களுக்கு உதவுன நபர் இருக்கா இல்லையா அவருக்கு கொடுத்துட்றாங்க. இந்த நகைகள் எல்லாத்தையும் வச்சு நீ பொழைச்சிக்கோ, அது உன்னோட ஷேர் இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்ப அவரு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்ப ஸ்டீஃபனோட மச்சா இருக்கா இல்லையா அவர் அங்க வர என் மாமா கூட நீங்க என்னென்ன பிளான் போட்டீங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும், ஒழுங்கு மறைந்தே எனக்கு சேர வேண்டிய ஷேர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் வெளியே போகாது, இல்லைன்னா எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு மிரட்ட ஹீரோயின் அவரை போய் தடுத்து நிறுத்துறாங்க. அண்ட் கோவமாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் அந்த நபர் எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நாளைக்கு வரலும் டைம் இருக்கு, எனக்கு உண்டான ஷேரை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு சைட் கட் பண்ண ஆனியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கூட்டிருப்பா இல்லையா அவங்களும் வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு முடி வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்க அன்னைக்கு நைட்டு தான் கொலை நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதான் என்னோட அசம்ஷன் படி கண்டிப்பா அது பகல்ல தான் நடந்திருக்கணும். அந்த ரூஃப்ல ஒலிக்கிட்டு இருக்க தண்ணி இருக்கு இல்லையா அது 15 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபுல் ஆகுது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். சோ நீங்க இது எல்லாத்தையுமே டேல தான் பண்ணிருக்கீங்க, ஏன் கண்டிப்பா ராபரி கூட டேல நடந்திருக்க கூடாது, நைட்டு அங்க எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே இல்ல, சோ இது மூலமாவே நீங்க தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்றது எங்களால ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்ல இவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் கூப்பிட்டு நான் உன்னை இதுல மாட்டி விடணுன்றதுக்காக இது எல்லாத்தையும் சொல்லல, நான் உன்னை கூப்பிட்டு பேசுறதுக்கான காரணமே எனக்கும் அதுல ஷேர் வேணும் அப்படின்றது, அந்த ஷேரை நீ கொடுத்துட்டேன்னு வையா இந்த கேஸ நான் ஈஸியா முடிச்சிருவேன்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே பேசாம வந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா பாசில் நகையை எடுத்துக்கிட்டு லவ் பண்ண பொண்ணு கூப்பிட்டு தப்பிச்சு ஓட்ட ட்ரை பண்ணிருப்பான், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பான். போலீஸும் எல்லாத்தையும் அடிச்சு புடுங்கி நீ இப்ப உண்மையை சொல்லலன்னு வையா உன் கூடவே உங்க காதலையும் அந்த பேங்க் ராபரியில ஈடுபட்டா அப்படின்னு மாதிரி உள்ள போட்டுருவேன், எப்படிடா வசதின்னு கேட்க அவர் வாயை திறக்க ஆரம்பிக்கிறார். இந்த சீன் இதோட கட் ஆகுது. இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் முடிக்கணும் அப்படின்னா ஒரு ஷேர் கேட்டிருந்தா இல்லையா அந்த விஷயத்த காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஷேரை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சம்மதிச்சிருப்பாங்க. ஆனா ஸ்ட்ரைட்டா கொடுக்க வேணாம், நீங்க அந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா அந்த ஐலாண்ட்லயே வச்சிருங்க அப்படின்னு மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. இதனால அந்த ஷில்பாவை யாருக்கும் தெரியாம அந்த பேக் எடுத்துட்டு போய் அங்க வைக்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அந்த புடிச்சு வச்ச நபரை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடி அந்த பியூட்டி பார்லர் இருக்கு இல்லையா அங்க கூட்டு போறாரு. இங்க என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு சொல்ல அவன் இந்த மாதிரி நான் கூட்ஸ் எல்லாத்தையும் ஏத்துட்டு போய் அது மூலமா நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனேன் அப்படின்ற விஷயத்த தான் சொல்லுவான். உள்ள என்ன நடந்தது அண்ட் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்ல மாட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டரும் இங்க யார் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்றத நான் ரிவீல் பண்ணதான் வந்திருக்கேன், உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்க ரெண்டு பேர் தான் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டு இருக்க ஷில்பாவையும் ஆனியும் குறி வச்சு பேசிக்கிட்டே இருக்க தெரிஞ்சு போயிடுச்சு மாட்டிப்போ அப்படின்ற விஷயம். இதனால அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி எல்லாரும் துரத்தி வந்துகிட்டே இருக்க ஒரு கடத்துல ஆனி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஷில்பா மட்டும் பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஷில்பாவை பிடிச்சி விசாரிக்க அவங்களும் இப்ப அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கா, அது அங்க இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு அவ கிளம்ப போறா அப்படின்ற விஷயத்த சொல்ல இதை தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களை அனுப்பி அவ பேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கைது பண்ணுங்கன்னு சொல்ல ஆனா கொஞ்சம் லேட் ஆகி போயிடுது. பேக் எடுத்துடுறாங்க. அந்த பேக்குள்ளதான் பாத்தீங்கன்னா எல்லா நகைகளும் இருக்கும். அந்த பேக்கோட நாங்க அவளை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வர இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. கட் பண்ணா பிரஸ்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நல்ல வேலைகளை தான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரோட சீனியர் ஆபீசர் கையை கொடுத்துட்டு போக ஆனா இவருக்குள்ள ஏதோ ஒரு சோகம் தனக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படியே கட் பண்ணி அரெஸ்ட் பண்ண ரெண்டு பேரையும் கூட்டு போய்கிட்டே இருக்காங்க பக்கத்துல இருக்க போலீஸ் கிட்ட. இந்த பேங்க் திருட்டுக்கு எவ்வளவு நாள் தண்டனை கொடுப்பாங்கன்னு கேட்க மோஸ்ட்லி 3 வருஷம் கொடுப்பாங்க, நீங்க நல்ல முறையில உள்ள இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா கூட ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. இது எல்லாமே இவங்க போட்ட பிளானா தான் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் ஷேர் கேட்கிறா அப்படின்ற விஷயத்த ரெண்டு பேரும் கூடி பேசும்போது அதை நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதனாலதான் அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த ஐலாண்ட்ல வைக்கும் போது பின்னாடியே ஷில்பா ஒளிஞ்சு நின்று அவன் என்ன பண்றா அப்படின்ற மாதிரி பாத்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த நகைகள் எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க ஒரு லாக்கர்ல வச்சிருப்பார். சோ அந்த லாக்கரை தான் போய் ஹீரோயின் எடுத்திருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. சோ அவங்க கைப்பற்றினது இவருக்கு அதாவது இன்ஸ்பெக்டருக்கு ஷேரா கொடுக்க வேண்டிய நகைகள் தான். இதனாலதான் அவர் மூஞ்சி அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மாட்டதான் போறோம், அதுக்கு இன்னைக்கே மாட்டிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி இந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இப்ப போலீஸ் கிட்ட எல்லா நகைகளும் மாட்டிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, கொஞ்சம் நகைகள் தான் மாட்டி இருக்கும். இவங்க கொள்ளையடிச்சது லாக்கர்ல இருந்து அப்படின்றதுனால அதுக்கு சரியான மெயின்டெனன்ஸ் இருக்காது. அண்ட் பணத்தை வச்சவங்களால கூட சரியா எவ்வளவு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க முடியாது. இதனால அளவு தெரியாது. கிடைச்ச பணத்தை வச்சு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேக் அளவுக்கு கொள்ளையடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பேக் தான் இவங்க கைப்பற்றிருப்பாங்க. இன்னொரு பேக் எங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஹீரோயின் அந்த கல்லறையில இருந்து ஒரு பேக் தான் எடுத்துட்டு வந்திருக்கும். இன்னொரு பேக் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ அதுல தான் அவங்களோட ஷேர் இருக்கு. கட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஓபன் பண்ணி பயங்கரமான மெயின்டெனன்ஸோட அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்க இவங்க 2 பேரையும் அப்படியே காமிக்கிறாங்க. கெட்டப் எல்லாத்தையும் மாத்தி பயங்கர ஸ்டைலா இருப்பாங்க. அண்ட் இது கூடவே பக்கத்துல ஒரு டைமண்ட் ஷாப் இருக்கிறதையும் பாக்குறாங்க. சோ இவங்க அடுத்த பிளான் என்ன அப்படின்றது இது மூலமாவே தெரிய வந்துருச்சு. அவங்க ஒரு சிரிப்பு சிரிக்க இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்.
பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.